இது ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஒண்ணுமே தெரியலம்மா. குடுமா இது எப்படிமா ஆப்ரேட் பண்றது தெரியல. சரிம்மா வாங்க கேண்டிடேட் நீங்க வாங்க. நீங்க இந்த பக்கம் அம்மா உன் பேர் என்னம்மா? ரேவதியா? எல்லாரோட போட்டோவும் ரேவதிட்ட இருக்கு, ரேவதிட்ட வாங்கிக்கோங்க. நம்முடைய தொகுதிக்கு நாம செஞ்சிருக்கக்கூடிய ரேவதியை விட்டுறாதீங்கம்மா, எல்லாருக்கும் அனுப்பிச்சிருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க சரியா? வட சென்னையில 170 தோமுசால இருந்து வரவேற்பு அளிச்சிருக்கிறாங்க. தோமுசா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வட சென்னையில 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 120 மில்லியன் திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் 30 இருந்த ஆபரேஷன் தியேட்டர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 60. ஆபரேஷன் தியேட்டர் 30 இருந்துச்சு, இப்ப 60 ஆபரேஷன் தியேட்டர்களை நம்ம புதுசாக திறந்திருக்கிறோம். அதே போல ஸ்டான்லி சுரங்கப்பாதை கழிவுநீர் கசிவு பிரச்சனை கழக அரசால் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் சரி செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 150 கோடி மதிப்பீட்டில் மூலக்கொத்தளத்தில் 1044 நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் குடியிருப்புகள் விரைவில் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. செட்டித்தோட்டத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 240 வீடுகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழே ராயபுரம் பகுதியில் மட்டும் 96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 152 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய பன்னோக்கு மருத்துவ பிரிவு, செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் விடுதி கட்டப்பட்டு வருகிறது. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இந்த நேரத்தில் சில வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் உங்களுக்கு தெரியும், முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அப்படி சில வாக்குறுதியை மட்டும் இங்க நான் கொடுக்க விரும்புகின்றேன். ராயபுரத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உந்து குழாய் அதாவது பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 80% நிறைவடைந்துள்ள நிலையில விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. வட சென்னையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படும். ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் அரசு மருத்துவமனையில் 200 படுக்கைகள் வசதி கொண்ட புதிய 4 மாடி கட்டிடம் விரைவில் கட்டப்படும். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, நீங்க அத்தனை பேரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்பார்க்கக்கூடிய வாக்குறுதி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை எப்ப சந்திச்சாலும் சரி எந்த ஆட்சியில் எடுத்தாங்க? உங்க வேலைக்கு யாரும் எடுத்தா? ஆட்சியில் எடுக்கும் போது பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்களாமா? யாரு? சரிம்மா, இப்போ கடும் நிதி நெருக்கடிமா, கண்டிப்பா கோரிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்களா? என்கிட்ட கொடுத்தீங்களா? என்கிட்ட கொடுத்தீங்களா? மருத்துவத்துறை அமைச்சர், நீங்க மருத்துவத்துறையில் தானே வருவீங்க? மாசுதானங்க, அதான் அவர் தான் மருத்துவத்துறை அமைச்சர். அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட நான் சொல்றேன், கண்டிப்பா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல முதலமைச்சர்கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு கண்டிப்பா எடுத்து தரோம். சரியா? ஹாப்பியா? அதாவதுமா, ஒன்றிய அரசு நமக்கு சுத்தமா காசே தரது இல்லம்மா, கடும் நிதி. எத்தனை செல்ஃபிமா நான் எடுக்கிறது? நான் என்ன போட்டோகிராஃபரா? இருமா, நான் பேசிட்டு போயிடுறேன். ஆமா, கடும் நிதி நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தம்மா. ஒன்றிய அரசு அதிமுக ஆட்சி
பல கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. சரியா? ஒன்றிய அரசு நமக்கு காசும் கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி அவங்க காசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் நிச்சயம் உங்க கோரிக்கைகள்லாம் 100% இல்லை 1000% நிறைவேற்றி கொடுப்பாருமா. நான் அதை சொல்றேன். இப்போ இந்த வடசென்னை பகுதி, ராயபுரம் பகுதிக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனை. அதற்கான வாக்குறுதியை நான் கொடுக்கறேம்மா. என்னம்மா? இப்போ டெம்பரரியா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா டெம்பரரியா இருக்கீங்க? எப்போ எந்த ஆட்சியில் எடுத்தாங்க? ஆட்சியில் எடுக்கும் போது டெம்பரரிலாம் எடுத்தாங்களா? சரிம்மா. திருப்பி சொல்றேம்மா. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, குறையெல்லாம் சொல்லுங்க. நம்ம தலைவர் இந்த கடும் நிதி நெருக்கடியிலையும் எவ்வளவு திட்டங்களை பண்றாங்க, எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யறாங்க, தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு நிறைவேற்றுறாங்க, ஒன்றிய அரசு காசை தரமாட்டேங்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த தேர்தலே நம்முடைய நிதி உரிமையை பெறுவதற்காகத்தான். நிதி உரிமையை பெற்றோம்னா கண்டிப்பா தலைவர் அனைத்தையும் செய்து கொடுப்பார். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். இருமா, நான் பேசி முடிச்சிடுறேம்மா. ஒரு நிமிஷமா, நான் பேசி முடிச்சிடறேம்மா. இப்படி எல்லாருமே பேசுறீங்கன்னா அப்ப நான் என்னைக்குமா பேசுறது? ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷமா. இது பல வருஷ பிரச்சனை. இந்த பட்டா பிரச்சனைக்கான தீர்வு வடசென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் பட்டா பிரச்சனை உள்ளது. குடியிருப்புகளுக்கு உங்களால் பட்டா பெற முடியவில்லை. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பட்டா கிடைப்பதில் பெரும் சிக்கல் உள்ளது. இதற்கு உரிய தீர்வினை காண நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழு ஒன்றை அமைத்துள்ளார்கள். அந்த குழுவில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இருக்கிறாரு, நானும் இருக்கிறேன் அமைச்சராக. அந்த குழுவில் நானும் இருக்கேன். பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காண இந்த குழு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் தேர்தலுக்கு பிறகு அறிக்கை ஒன்றை வழங்க இருக்கின்றோம். எனவே தேர்தல் முடிந்ததும் பட்டா கிடைக்காத அனைவருக்கும் முறையான பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது இந்த தொகுதியுடைய பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கை. அது உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தருவோம். இதெல்லாம் செய்வோம். நம்பிக்கை இருக்கா? தலைவர் செஞ்சு கொடுப்பா, நம்பிக்கை இருக்கா? ஒரே உதாரணம், சென்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம். 2021 நம்முடைய தலைவர் எப்படி முதலமைச்சர் ஆனாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டு மக்கள் நீங்க அத்தனை பேரும் வாக்களிச்சு உதயசூரியனுக்கு வாக்களிச்சு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் முதலமைச்சரா வரணும்னு ஒரு முடிவெடுத்து அவர் முதலமைச்சராக்க. கரெக்டா? அவர் யார் காலையாவது விழுந்து முதலமைச்சர் ஆனாரா? எதுக்குள்ளயாவது பூந்து போனாரா? இது யாருன்னு தெரியுதாமா? யாருமா அவரு? இவர் யாருன்னு தெரியுதாமா? இந்த கீழே படுத்திருக்காருல்ல, முட்டை போட்டு படுத்திருக்காருல, இவர் தான் முன்னாள் முதலமைச்சர், இப்போ எதிர்கட்சி தலைவர். இப்படிதாமா இவர் முதலமைச்சர் ஆனாரு. இவருக்கு பேரே நம்முடைய தலைவர் பேர் வச்சுட்டாரு, திரு பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படித்தாமா முதலமைச்சர் ஆனாரு. இத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். பத்திரிகை நண்பர்கள் போய் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உதயநிதி எப்ப பார்த்தாலும் இந்த போட்டோவை காட்டி பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க டேபிள் சார் கடையில் பூந்து போய் தான் முதலமைச்சர் ஆனீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? முன்னாள் முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த அம்மா காலில் விழுந்து தப்பா? அந்த பக்கம் 3 சேர் இருந்துச்சு, ஒரு டேபிள் இருந்துச்சு, நான் எப்படி உள்ள பூந்து போவேன்? முட்டி போட்டு தான் போக முடியும். இது என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்கிறாரம்மா. நான் ஒன்னு கேட்கிறேம்மா, அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சராகி கடைசியில் அந்த அம்மா காலையும் வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கணுன்னே அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. போன உடனே இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் போனாங்க. போன உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு? சசிகலாங்கிறது யாரு? நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்ட ஒரு பச்சை துரோகி தாம்மா திரு பாதம் தாங்கி பழனிசாமி. அவரு திரு சசிகலா அம்மையாருக்கு மட்டும் துரோகம் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செஞ்ச ஒரு எதிர்கட்சி தலைவர்னா அது பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் தான். நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தலைவர் அப்ப முதலமைச்சர் ஆனாரு, கடும் நிதி நெருக்கடி. ஆனா வந்த உடனே தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினார். பெட்ரோல் விலை 3 ரூபா குறைப்பேன்னு சொன்னாரு. குறைச்சாரா இல்லையா? முதல் கையெழுத்து போட்டாரு, 3 ரூபா பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி குறைச்சாரா இல்லையா? அதே மாதிரி இங்க இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, 2வது கையெழுத்து இருமா, 2வது கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையாமா? உபயோகப்படுத்துறீங்களா இல்லையா? இப்போ சென்னையில எங்க பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் தான்.
அதாவது ஆண்கள் நாங்க உங்ககிட்ட தான் கத்துக்கணும், பாடம் எடுத்துக்கணும். ஒரு திட்டத்தை எப்படி அதிகமா உபயோகப்படுத்தணும்னு உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா? தமிழ்நாடு முழுக்க சொல்லுங்க பாப்போம். 465 கோடி பயணங்கள், 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கீங்க. இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லல, அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல, அதை மக்கள் எவ்வளவு அதிகமா பயன்படுத்துறாங்களோ அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமா இருக்கோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறீங்களா இல்லையாம்மா? தமிழ்நாட்டில் மட்டும் 465 கோடி பயணங்கள்னா சென்னை மாவட்டத்தில் மட்டும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் கீழே 61 கோடியே 8 லட்சம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. புள்ளி விவர கணக்கோட சொல்றமா, சென்னையில மட்டும் எல்லாரும் பிங்க் பஸ் சொல்றாங்கல்ல, இப்ப அது பிங்க் பஸ் சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி செல்லமா ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் மக்களுடைய மகளிர்கிட்டயும் போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு திட்டம் தலைவர் கொண்டு வந்தார், அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். பெண்கள் படிக்கணும், பெண்கள் கல்லூரிக்கு போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போனா பத்தாது, மேற்படிப்பு படிக்கணும், கல்லூரிக்கு போய் படிக்கணும், வேலைக்கு போகணும். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேமா, இந்தியா முழுக்க பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல, இந்தியா முழுக்க சொல்றேன் சதவீதம், படிச்சுட்டு மேற்கல்வி படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல இந்தியா முழுக்க எத்தனை சதவீதம் சொல்லுங்க பாப்போம்? எத்தனை சதவீத பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம்? வெறும் 24%. ஆனா தமிழ்நாட்டில் பெண்கள் படிச்சுட்டு எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 54% பேர் மகளிர் வேலைக்கு போறாங்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. இதை ஊக்குவிக்கணும் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்கணும், கல்லூரிக்கு போகணும்னு, கல்லூரியில போய் சேர்ந்தா மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக அந்த மாணவிகளுக்கு அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது. இது வரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்காங்க. இப்ப தலைவர் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. தமிழ் புதல்வன்ற திட்டம், மாணவர்கள் அரசு பள்ளியில படிச்சு போய் கல்லூரியில சேர்ந்தா மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கறேன்னு தலைவர் சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் மட்டும், இங்க மன்னிக்கணும், சென்னை மாவட்டத்தில் மட்டும் இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே 13,700 மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ரூபாய் கல்வி உரிமை தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. சென்னையில மட்டும் 13,700 மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு திட்டமா, இது மிக மிக முக்கியமான திட்டம், இதை கவனமா கேளுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போற பெற்றோர்கள் இருக்காங்க. 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போகணும். அப்பாவும் அம்மாவும் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, டிஃபன் சமைச்சு பையனுக்கு கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. அவன் அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, நீ மதிய உணவு திட்டத்தை போய் சாப்பிட்டுக்கோ, சாயங்காலம் வரும்போது பார்த்துக்கலான்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அனுப்பிச்சிட்டு அதே நினைப்பில் இருப்பாங்க, பையனை பசியோட அமிச்சமே, கிளாஸ் ரூமுக்கு போனானா, படிச்சானா, பசியில் இருப்பானே, தூக்கத்தில் இருப்பானே அப்படின்னு கவலையோடு இருந்தாங்க. அதை போக்குறதுக்காக நம்ம தலைவர் கொண்டு வந்தது தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலேயே முதன் முறையா ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டுச்சுன்னா அது நம்முடைய திராவிட மாடல் அரசு தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான். நம்ம பெருமையா சொல்றோம்ல, எல்லாம் கேட்கறாங்கல்ல, அது என்னங்க திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு. நான் சொல்லட்டுமா? இப்ப இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இத பக்கத்து மாநிலம் தெலுங்கானா, பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு 3 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, கனடா நாடு இருக்குல்ல, அமெரிக்கா மாதிரி கனடா நாடு வளர்ந்த நாடு. அந்த கனடா நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அவர் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ, அவர் சொல்லியிருக்கார், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு, அதனால இந்த திட்டத்தை கனடா நாட்டில் நான் அறிமுகப்படுத்துறேன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இப்போ இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அதுக்கு சென்னை மாவட்டத்தில் மட்டும் தினமும் ஒவ்வொரு நாளும் 65,000 குழந்தைங்க தினமும் காலையில இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறாங்க. சென்னை மாவட்டத்தில் மட்டும். தமிழ்நாடு முழுக்க 31,000 அரசு பள்ளிகள்ல 18 லட்சம் மாணவர்கள் தினமும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான உணவு, சாப்பாடு, காலை உணவு, அதுக்கு பிறகுதான் கல்வி. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது நீங்க எல்லாம் கேட்க போறீங்க, அது எனக்கு தெரியும், உங்க மைண்ட் வைஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுதான் தலைவர் சொன்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கரெக்டா?
இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி கடும் நிதி நெருக்கடி நடியில் நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதுல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. அதை சரிபார்ப்பு செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி மூலம் இன்னைக்கு இந்த மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி டான் ஆனா 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருதா இல்லையா? எத்தனை பேருக்குமா வருது? வர்றவங்க கை தூக்குங்க. ஒரு 75% பேர் கொடுத்தாச்சுமா? ஆமா, விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். ஏற்கனவே கொடுக்கப்பட்டது வெரிஃபிகேஷன் செய்ய கொடுக்கப்பட்டது 1,16,00,000 பேர். கண்டிப்பா நான் தான் அதுக்கு அமைச்சர், நானும் நம்முடைய நிதியமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு. நான் சொல்றேன், கண்டிப்பா வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு கண்டிப்பா 100% தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் ஒரு 4-5 மாசத்துல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தலைவர் சொல்லியிருக்கிறார், 2014 தாய்மார்கள் நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? எவ்வளவு? 450 ரூபாய். இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 இருந்துச்சு. மோடி வடை சுட்டாரு. இப்போ கடைசியா மோடி சுட்ட வடை இதுதான். எலெக்ஷன் வடை. பொதுவா நம்ம பொய் சொல்றவங்க என்ன சொல்லுவோம்? நல்லா வடை சுடுறான்னு சொல்லுவோமா இல்லையா? வடை சுட்டு கொடுக்கறான்னு சொல்லுவோம். ஆனா மோடி என்ன பண்ணுவாரு? வடையும் சுட்டு நமக்கும் கொடுக்க மாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு திறமையான ஒரு பிரதமர் தான் திரு மோடி. இப்போ ஏத்துனது எவ்வளவு தெரியுமாமா? 800 ரூபாய் ஏத்துனாரு. இப்போ குறைச்சது எவ்வளவு? 100 ரூபாய். தேர்தலுக்காக உங்களை ஏமாத்துறதுக்காக நடத்துற நாடகம். ஏமாந்துருவீங்களா? நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு நான் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி 1 லிட்டர் பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை இருக்கா? டீசல் விலை 65 ரூபாய்க்கு கொடுப்பேன்னு தலைவர் சொல்லியிருக்கார். வாக்குறுதி இருக்கா? நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி டோல் பூத், நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலையில போனீங்கன்னா டோல் பூத் இருக்குல்ல, தலைவர் சொல்லியிருக்கிறாரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா 100% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நாட்டு கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய அரசு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்றோம், திட்டங்களை சொல்றோம், என்ன பண்ண போறோம்னு சொல்றோம். நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர், அவர் 10 வருஷமா இந்தியா ஆட்சி அமைச்சிட்டு இருக்காருல்ல, அவர் தானே பிரதமர். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செஞ்சிருக்காரா? கோவிட் காலத்துல வந்து பார்த்தாரா? கோவிட் காலத்துல என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதீங்க, ஒருத்தர் பார்க்காதீங்க, வீட்டை விட்டு வெளில தெருவுக்கு வந்தீங்கன்னா தடியடி நடத்துவோம், கைது செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? ஒண்ணு மட்டும் பண்ணாரு, எல்லாரும் தெருவுக்கு வந்து மணி அடிங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, எல்லாரும் கையில ஒரு விளக்கு பிடிச்சுக்கோங்க, மணி அடிங்கன்னு சொன்னாரா இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டு ஒலியை கேட்டு கோவிட் வைரஸ் பயந்து ஓடி போயிருந்து சொன்ன ஒரு பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆனா முன்னாள் பிரதமர், 4ஆம் தேதிக்கு அப்புறம் தானே முன்னாள் அவருக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன். ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு, கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கொரோனா இருந்து வெளியில வர முடியும்னு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு பிபிஇ கிட்ட தானே போட்டுக்கிட்டு தைரியமா உள்ள போய் கோவிட் நோயாளிகளுக்கு தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலே ஆய்வு செஞ்ச ஒரே தைரியமான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். தலைவருக்கு அந்த பெருமைன்னா உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கொரோனால இருந்து வெளில வர முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே எதிர்பார்ப்பா எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான். இப்போ நம்ம ஒன்றிய பிரதமருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், நீங்க எல்லாம் இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடணும், சரியா? இதான் என்னது எவ்வளவு? இனிமே நீங்க ஒன்றிய பிரதமரை என்னன்னு கூப்பிடணும்? மிஸ்டர் 29 பைசா, சரியா? சொல்லுமா, மிஸ்டர் 29 பைசா.
இதுமா ஒன்றிய பிரதமரோட புதிய செல்ல பேரு மிஸ்டர் 29 பைசா. ஏன்னு சொல்றேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து நம்ம அத்தனை பேரும் கூட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறோமா, ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். அதையும் அவர் தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து தமிழ் மக்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் ₹1 கட்டுறீங்கல்ல, ஒன்றிய அரசு கட்டுறோம்ல, ₹1 வரி கட்டுறோம்ல ஜிஎஸ்டி, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? நாம கட்டுறது ₹1, ஒன்றிய அரசு கொடுக்கறது ₹1. ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா தருது? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது ₹1, திருப்பி வர்றது எவ்வளவு? 29 பைசா. ஆனா அதே மாதிரி இன்னொரு மாநிலம், பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத். அங்கேயும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களும் ₹1 கொடுக்கறாங்க, ஒன்றிய அரசுக்கு ₹1 கொடுக்கறாங்க. இவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய அரசு, ஆனா என்ன பாஜக ஆளுகின்ற மாநிலம், எவ்வளவு தெரியுமா தராரு? ₹1 கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் திருப்பி ₹3 கொடுக்கறாரு. பீகார் மாநிலத்தில் ₹1 கொடுத்தா திருப்பி தர்றது ₹3. அதே மாதிரி நிதிஷ்குமார், அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம், அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார். அங்க ₹1 அவங்களும் நிதி கொடுக்கறாங்க, வரி கட்டுறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? ₹1 கொடுத்தா திருப்பி கொடுக்கிறது ₹7. நமக்கு எவ்வளவு கொடுக்கறாரு? பீகார் மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கறாரு? ₹7. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்கறாரு? யாரோட அப்பம் வீட்டு காசு? நம்மளுடைய காசு, நம்மளுடைய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாடு எந்த விதத்திலும் வளர்ந்துடக்கூடாது, தமிழ்நாட்டோட நிதி உரிமையை பறிக்கணும் அப்படின்னு அனைத்து பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு தூக்கி தூக்கி கொடுக்கிறவர் தான் ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா. இப்போ அது 29 பைசாவை நான் கேட்கிறேன், நீங்க நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டினாருமா, என்ன சாதனை செஞ்சீங்கன்னு கேட்டா இதை சொல்லுவார், நாங்க புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டணும் அப்படின்னு. எவ்வளவு தெரியுமா செலவு செஞ்சார்? அதுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு 2 வருஷம் நாடாளுமன்றத்தை கட்டிட்டு 3 மாசம் மூடிட்டு போயிட்டாரு. கேட்டா வாஸ்து சரியில்லை அப்படின்ட்டாங்க. 10,000 கோடிக்கு நாடாளுமன்ற கட்டிடம் திறந்து, அதை யார் திறந்து வச்சா? அதை யாரை கூப்பிட்டுருக்கணும்? குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய முதல் குடியரசு பெண்மணி, அவங்க தான் முதல் சிட்டிசன். அவங்கள கூப்பிட்டாங்களா? ஏன் கூப்பிடல? அவங்க ஒரு பெண், அதுவும் கணவனை இழந்த பெண். அவங்க பேர் திரௌபதி முர்மு. இது வரைக்கும் அவங்கள நம்முடைய புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிட்டுருக்கணும்? குடியரசுத் தலைவரை கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடல. ஆனா யாரெல்லாம் கூப்பிட்டு போனாங்க? இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் தனி பிளைட்ல வச்சு செங்கோலை எடுத்துட்டு போய் கூட்டிட்டு போய் வச்சாங்க. இப்ப இன்னொரு சாதனை சொல்றாரு, என்ன? நாங்க அயோத்தியில மசூதியை இடிச்சிட்டு, பாபர் மசூதியை இடிச்சிட்டு 1800 கோடி ரூபாய் செலவுல புதுசா அயோத்தி ராமர் கோயில கட்டியிருக்கோம்னு இதை ஒரு சாதனையா சொல்றாரு. நான் சொல்றேன் திரு 29 பைசா அவர்களே, நீங்க அயோத்திக்கு ராமர் கோயில் கட்டுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை அங்க இருந்த மசூதியை இடிச்சிட்டு நீங்க கட்டியிருக்கீங்க, சரியா? நாங்க எந்த மதத்துக்கோ ஜாதிக்கோ எந்த எதுக்குமே எதிரி இல்லை, கடவுள் நம்பிக்கைக்கு நாங்க எதிரி இல்லை. கடவுள் நம்பிக்கை யார் இருந்தாலும் அவங்க போய் சாமி கும்பிடலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள், நீங்க 1800 கோடி ரூபாய் செலவுல ராமர் கோயில் கட்டினீங்கல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தினமும் உங்க கோயில்ல அயோத்திக்கு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. கோயில் வந்தா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்தா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாங்க. செஞ்சு காட்டுவோமா? அதே மாதிரிமா 2019ஆம் ஆண்டு வந்தாரு மதுரைக்கு, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன், ஒன்றிய அரசு நிதியிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனதோட சரிமா, ஒரே ஒரு கல்லு தான் இருந்துச்சு. அந்த கல்லு இப்ப என்கிட்ட தான் இருக்கு, போய் பிடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன். நமக்கு அப்புறம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டு மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதுவரைக்கும் ₹1 கூட ஒதுக்கீடு செய்யல. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் 100 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறப்பேன்னு சொன்னாரா இல்லையா? ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி முடிச்சு இன்னைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது கலைஞர் 100 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக 29 மாடல் அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க அறிஞ்சுக்கணும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். 10 வருஷம் அதிமுக அடிமைகள் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் தலையாடிட்டு சிஏஏவா நாங்க ஆதரிக்கிறோம், நீட் தேர்வு கொண்டு வர போறீங்களா, நாங்க ஆதரிக்கிறோம். நீட் தேர்வுக்கு மட்டும் 22 குழந்தைங்க இறந்திருக்குமா? அரியலூர் மாவட்டத்தில் அனிதா நம்மளை குறை சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா, காங்கிரஸ் ஆட்சியில தான் வந்துச்சு, திமுக கூட்டணியில் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா? 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா? கலைஞர் இருந்த வரைக்கும் நீட் தேர்வை, நுழைவு தேர்வை தலைவர் கலைஞர் விடவே இல்லை. இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைவு தேர்வு, நீட் தேர்வு வட விடல. எப்ப வந்துச்சு? அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமைகள்லாம் சேர்ந்து பாஜக சொல்றாங்கன்னு சொல்லி இந்த நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இன்னைக்கு 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு 12ஆம் வகுப்புல. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணுச்சு, கடைசியில தற்கொலை பண்ணிக்கிச்சு. இன்னைக்கு மட்டும் அனிதா உயிரோடு இருந்தா, டாக்டர் அனிதா. அன்னைக்கு அரியலூர்ல ஆரம்பிச்சு போன வருஷம் சென்னையில, போன வருஷம் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன் கோச்சிங், இப்பெல்லாம் நீட் தேர்வு எழுதணும்னா லட்சமா செலவழிக்கணும் கோச்சிங் கிளாஸ். அவன்கிட்ட பணம் இல்லை, அவங்க அப்பாட்ட பணம் இல்லைன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டான். நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், ஆனா எங்க அப்பாட்ட காசு இல்லை கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்புறதுக்கு, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இறந்துட்டான். அந்த பையன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் இறந்துட்டாருமா, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், அவனை கோச்சிங் கிளாஸ் அனுப்புறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, அதனால எனக்கு மனசு உடைஞ்சு போய் நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு. இப்படி நீட் தேர்வுக்கு ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம். 22 பேர் குடும்பத்தையும் போய் பார்த்து சந்திச்சு ஆறுதல் சொல்ல துக்கத்துக்கு போன ஒரே ஆள் நான் தான்மா. இந்த 22 குழந்தைங்க இறந்தாங்களே, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பிரதமர் மோடி வந்தாரா? சென்ற வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி 5ஆம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை பெஞ்சது உங்களுக்கு தெரியும், வந்து பார்த்தாரா? ஆனா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் காலத்தில் இருந்தாரு, நான் மேயர், அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி மக்களோட இருந்திருக்கோம். கோவிட் முதல் நிலையில ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் சரி, எந்த நல்லது கெட்டதா இருந்தாலும் கோவிடா இருந்தாலும் மக்களோட எப்பவுமே மக்களோடு இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஈரோடு, இன்னைக்கு முழுக்க வட சென்னை, நாளைக்கு ஈரோடுக்கு போறேன். இன்னும் தேர்தல் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி. இன்னைக்கு தேதி என்ன? இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 13 நாள் இல்ல, 12, 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அவங்க கிட்ட கேட்கறதெல்லாம் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு நம்முடைய வேட்பாளர் கலாநிதி வீரசாமி அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறது உறுதி. போன முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்க? 4 லட்சமா? 4.5 லட்சம். போன முறை வாங்கினதை விட இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும். நீ சும்மா சொல்லிட்டு போயிடுவ. நான் 4ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு டிவி பார்ப்பேன். நான் சொல்றேன், போன முறை நம்முடைய எதிரிகள்லாம் ஒன்னா வந்தாங்க, ஒரே அணியா வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரிகள் பிரிஞ்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பாடம் எடுக்கணும். கண்டிப்பா மோடி அவர்கள் இப்ப அடிக்கடி வராரு, தமிழ்நாட்டிலே சுத்தி வராரு. இந்த குழந்தைங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அனுப்புவோம் தெரியுமா, அது மாதிரி வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே புரியாம திருக்குறள் இது வரைக்கும் இந்த மாதிரி அவர் பேசுற திருக்குறளானே தெரியல எனக்கு. திருக்குறளுக்கு சப்டைட்டில் போட்ட ஒரே ஆளு 29 பைசா தான். அவரு வராரு. நான் சவால் வர்றேன், நீங்க அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டிலே வந்து தங்கி அடுத்த 2 வருஷம் தமிழ்நாட்டிலே வீடு எடுத்து இங்கே வந்து தங்கினா கூட உங்களால தமிழ்நாட்டில் ஒன்றிய பாஜக அரசால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க முடியாது. அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. செய்வீங்களா? நீங்க அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க அடுத்த அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் அடுத்த 11 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு நீங்க சொல்லணும், இந்த வாக்காளருக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்தில் 5 வாக்கு இருக்கா நான் பொறுப்பு, இந்த தெருவில் 2 வீடு இருக்கா நான் பொறுப்பு. இவங்க அத்தனை பேரையும் ஏன் உதயசூரியன் சின்னத்துல வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த பொறுப்பை நீங்க செய்யணும். ஏன் ஒன்றிய பாஜக அரசை 29 பைசா ஓட விரட்டணும்ன்ற பிரச்சாரத்தை அடுத்த 11 நாட்கள் நீங்க செய்யணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? 2021ஆம் ஆண்டு அடிமைகளை விரட்டி அடிச்சோம். அடிமைகளை விரட்டி அடிச்சு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு விடியல் ஆட்சியை கொடுத்தார். இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட், அவனுங்களையும் ஓட விடணும். ஓட விடுவீங்களா? ஜூன் 3ஆம் தேதி கலைஞருடைய 101வது பிறந்த நாள். டாக்டர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள். போன முறை 40 சீட்டுக்கு 39 சீட்டு ஜெயிச்சோம்.
புதுச்சேரி தமிழ்நாடு 40 சீட்ல 39 சீட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. என்ன அங்கீகாரம் தெரியுமா? இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்த முறை 40க்கு 40 சீட்டு ஜெயிச்சு நீங்க யார நினைக்கிறீங்களோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு யாரு நல்லது நினைப்பாங்கன்னு, நல்ல நிதி உரிமை, கல்வி உரிமை, மொழி உரிமை அனைத்தையும் யாரு நமக்கு கொடுப்பாங்களோ, அதை நம்முடைய தலைவர் யார் கையை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமரா வரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய காலடியில இந்த 40 சீட்டையும் ஜெயிச்சு அவருடைய காலடியில பிறந்த நாள் பரிசா வைப்போமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.